ஏனுங்க சிவங்குடி பிரசிடென்ட் வீட்டுக்கு இந்த தடத்துல தானங்க போகணும். இந்த தடம் தான். எதுக்கு போறீங்க? என்ற மகனுக்கு பொண்ணு பாக்குங்க. பொண்ணு பார்க்க ஏனுங்க அங்க போறீங்க? இதுதானுங்க பொண்ணு. இந்த நாள டாப் ஸ்லிப்ல ஜாலியா தங்கி இருந்துட்டு இப்பதாங்க திரும்பி வந்துட்டு இருக்கோம். வண்டி ஏடுறா. எல்லாருக்கும் வணக்கம். 2 ராத்திரி ஒரு பகல் என் கூட இருந்த அந்த பொண்ணுக்கு ஹோல்சேல் கார்டியன்கிற முறையில நாம 2 பேரும் கல்யாண விஷயம் பேசுவோமா? நீ இன்னும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டா. அப்படி திருட்டு தாலி கட்டுறதுல எனக்கும் சம்மதம் இல்ல. ஆனா திருட்டுத்தனமா ஒரு பெண்ணை கடத்திட்டு போறது மட்டும் ரொம்ப யோக்கியமான செயலும். தூக்கிட்டு போனேனே தவிர அவ மேல என் விரல் நகம் பட்டுதான் கேளுங்க. அவ பேரு ரிப்பேர் ஆகும், அவ்வளவுதான். இப்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பரமேஸ்வர கவுண்டரே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தணும். எமோ ஏமா, இது என்ன பாத்தீங்களா? பண்ணாரி மாரியம்மன் கோயில்ல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த தாலி கயிறு. உங்களுக்கு பட்டு புடவை, உங்க வீட்டுக்காரருக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? போட்டுக்க மாட்டாரேனா? இனிமே போட்டுக்குவாரு. ஏன் சொகத்துக்கு குறுக்க நின்னா தோல்விதான் நல்லா உடன்புட்டாருமா. வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்கம்மா. எனக்கு நான் என்ன செய்யட்டும்? பொண்ணை பெத்தவனே, உன்ற அபிப்பிராயம் என்ன? நீங்க பார்த்து என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான் மச்சான். தட்டை வாங்கிக்கடி. நான் சொல்ற தட்டை வாங்கிக்க. ரசம்மா என் கூட வா. இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். வேற வழி இல்லை. பூசாரி ஐயா, ஐயரை வர சொல்லி இன்னைக்கே கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து எடுத்துங்க. எழுதிக்கோங்க. பாதையை கட்டி போட்டு போங்க. கைகாடி மனையில உட்கார்ந்து அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டுறாங்க. ஐயா என்று ஐயா, அந்த புள்ள சுத்தமான நம்புறீங்களா? ஐயா ஐயா, அந்த பிள்ளைய பத்தி யாராவது தப்பா பேசினா நாக்கு அழுகி போகுதுங்க. ஆனா நான் யாரு பெத்த மகனோ, என்ன சாதியோ? சாதி என்றா பெரிய சாதி. நாம செய்யற தொழிலை வச்சுதான்டா சாதி. அவ கழுத்துல தாலி கட்டு. நான் உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். இன்னிலிருந்து இந்த பெரிய கவுண்டருடைய மகனி. ஐயா ஐயா, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் எத்தனை சென்மம் எடுத்து உடைச்சாலும் பத்தாதுங்க ஐயா. ஆனா அந்த பொண்ணோட உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னதே அவதான்டா. உள்ள கூட்டிட்டு போய் கணபதியை கட்டிக்கிறான்னு கேட்டேன். கணபதியை கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறேன், வேணும்னா காளியை கட்டிக்கிறேன்னு சொன்னான். நான் பெத்த மகன் என் தலையை குனிய வைக்க பாக்குறான். நான் பெறாத புள்ள என் தலையை நிமித்திட்டான். ஏங்க ஐயா, பெத்த பிள்ளைக்கும் இந்த அனாதைக்கும் வித்தியாசம் இல்லாம வளர்த்தாங்களே எங்க அம்மா. அவங்க ஒண்ணு சொல்லலீங்களே. காளி, அவங்க வேற நான் வேற இல்லை. அவங்க சொன்ன நான் சொன்ன மாதிரிதான். கிராமத்திலேயே முதல் முறையா நடக்க போற கலப்பு கல்யாணத்துக்கு சாட்சியா வந்து நிக்கிற பழனிசாமி கவுண்டரை மணமகன் காளியப்ப கவுண்டர் சார்பா நான் கொடுக்கிறேன். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை கட்டிக்கங்க. வாங்கிக்கோங்க. வரவை
அவருக்காக தூது வந்து அப்பப்ப என் நெஞ்சில் நீங்க பத்த வச்சு நெருப்ப நெருப்போடு சேர்த்துட்டேன். நிம்மதியா தாலியை கட்டுங்க. என் மானத்தையும் என் மரியாதையை காப்பாத்தின சுவீகார புத்திரனுடைய கல்யாணம் இது. அவசர கல்யாணமா இருந்ததுனால யாரையும் சாப்பாட்டு கூப்பிட முடியல. ராத்திரிக்கு நம்ம வீட்டுல விருந்து இருக்கு. கிராமத்துல எல்லாரும் வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போகணும். ஆனா கிராமத்து பொண்ணை கடத்துறதுக்காக இந்த 2 பெரிய மனுஷங்களுக்கும் ஒரு வாய் சோறோ ஒரு முடக்கு தண்ணியோ யாரும் கொடுக்க கூடாது. ஊரு கட்டுப்பாடு போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு ராத்திரி சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்து சேருங்க. சாப்பிடுப்பா. என்னடாச்சு? இங்க பாருங்கம்மா, செவளக்காலை முட்டிடுச்சு. ஐயோ, பாத்தீங்களா? அவன் வளர்த்த கடா அவனையே முட்டிடுச்சு. சாப்பிடுங்கம்மா. நீங்க சாப்பிடல அப்புறம் நாங்களும் சாப்பிட மாட்டோம். சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. அம்மா, பழனிசாமி, பழனிசாமி வந்துட்டியாப்பா? நீ வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. முதல்ல போயிடு, போயிடு. கொலையே பண்ணிட்டு வந்தா கூட அடைக்கலம் தர ஒரே ஆத்மா அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க டேய், கொலையே பண்ணிட்டு வந்தாலும் அடைக்கலம் தர்ற ஒரே ஆத்மா அம்மா தான்டா. ஆனா இங்க ஒரு கொலை விழக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா உன்னை போக சொல்ற. போறமா, போறேன். அம்மா, உங்க மக நேத்துல இருந்து சத்தியமா பச்சை தண்ணி கூட வாயில ஊத்தலாமா? ஐயோ, நீ பசில இருக்க மாட்டேடா. கல்லு பாத்துல இடத்தச்சு முடிஞ்சு போச்சு. சதுரம் சரியில்லை. நான் வீட்டுக்கு போறேன், நீ காலையில வந்து கொண்டா. மகன் வெத்தலமாக்கு போறானா கேளு. போடுறேனே. சுண்ணாம்பு அதிகமா குறைச்சலான்னு கேளு. அவருக்கு எவ்வளவு சுண்ணாம்பு தேவையோ அவ்வளவு தடவை சொல்லுமா. காரம் ஒன்னா இருக்கும். இந்தா, சோறு போட்ட 1.5 கையாலேயே அவருக்கு இந்த வெத்தல பாக்கையுமே கொடு. வா. வெள்ளுங்க பழனிசாமி கவுண்டரே. களி உள்ள போய் ஒரு பச்சை பொட்டி இருக்கு, எடுத்துட்டு வா.
இவளுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவ கூட உங்க சீதர பொட்டியது உன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவளையும் கூட்டிட்டு போய் அவன் மக தங்கி இருக்கிற இடத்துல விட்டு. மாமா, அத்தைக்கு தண்டனை ரொம்ப அதிகம். இல்லம்மா, எனக்கு தான் தண்டனை அதிகம். நான் இல்லாம அவ இந்த வீட்டுல பல நாள் தனியா இருந்திருக்கா. ஆனா அவ இல்லாம ஒரு வினாடி கூட நான் தனியா இருந்ததில்லை. அவர் வீட்டுக்குள்ள வந்ததும் வெளியே போ, உனக்கு சோறு போட மாட்டேன்னு தான் சொன்னாங்க அத்தை. கடைசியில புள்ள பாசம் அவளை ஜெயிச்சிருச்சு இல்லையா? நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு ஊருக்கு மட்டும் தான் கட்டுப்பாடா, உன் பொஞ்சாதிக்கு இல்லையான்னு ஒரு சின்ன பையன் என்ன பார்த்து கேட்டானா என் மூஞ்சிரை அங்க வச்சுக்கிறேன். மஞ்சள் குங்குமத்தோட போய் மக வீட்டுல இருக்காளா இல்ல விதவையாகி இங்க இருக்க போறாளான்னு கேளு. உங்க வாயால் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இல்லங்கம்மா, அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க, நானும் அம்மா கூட போயிடுவேன். கணபதி, வெரி குட். இப்பதான் நீ ஏன் யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு, சவால்ல என் கை வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு என்ற மகன் நீ அப்படி பேசுற? ஆமா, நான் தான். அப்படின்னா ஊரு கட்டுப்பாட்டை மீறி உங்க அம்மா அவருக்கு சாப்பாடு போட்டு சரிங்கிறியா? சரியா தப்பா எனக்கு தெரியாது. அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சா நானும் போயிடுவேன். தப்பு என்றுதான்டா. அப்பாவை நிமிந்து கூட பார்க்காத நீ எனக்காக எதிர்த்து பேசுறேன். அவனுக்கு சோறு போட்டதுக்காக உனக்கு 10 நாள் சோறு இல்லைன்னு சொல்லட்டும். அவனை எதிர்த்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் எங்க அம்மாவை இழந்துட்டோமா? என்னையும் போடா சொல்லுங்க, நானும் எங்க அம்மா கூடவே போயிடுறேன். போடா. எனக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு, அவ்வளவுதான். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க என்ன தத்தெடுத்தீங்க, இந்த அனாதைய காளிமுத்து கவுண்டர் ஆக்குறீங்க. உங்க கையால் எனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சீங்க. ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லைங்க ஐயா. நாங்களும் அம்மாவோடவே போயிடுறோம். நானே எதிர்பார்க்காத திருப்பம். ஒரே அடியில இந்த தூணையே அடிச்சு தூள் தூளாக்கிட்டல்ல. நடக்காதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் செங்கல்லாலையும் காரையும் வச்சு கட்டின தூண் இல்லை. ஒரே கல் அடிச்சு செதுக்கின கல் தூண். அனாவசியமா இதுல மோதி உங்க மண்டையை உடைச்சுக்காதீங்க. நீங்க இப்ப உடைச்சிருக்கிறது என்ன சுத்தி இருக்கிற பந்தபாசங்கிற விலங்கத்தான். முடிஞ்சா இந்த தூண் அடியோட சாய்க்க பாருங்க. சாய்க்கிற அடியோட சாய்க்கிற அடுத்த அமாவாசை அன்னைக்கு. என்னத்தான் எப்படி சொல்வேனடி? காக்கா வலிப்பு. இரும்பப்பட்டி சாவி கையில் கொடுக்கட்டுமா? ஐயோ, அது கொடுத்து இந்த வரி போகாதுங்க. இது தெய்வ சம்பந்தப்பட்ட காக்கா வரிப்பு. ஆமா, இந்த வீட்டுல பாவமா சம்பாதிச்ச படம் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியாது. எங்க அப்பா வச்சிருக்கிறது எல்லாமே பாவப்பணம்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. ஐயோ, அதை இந்த வீட்டுல வச்சிருக்கலாமா? உடனடியா அத்தனை படத்தையும் ஒரு மூட்டையில கட்டி சீக்கிரமா கூட்டாங்க. எடுத்துட்டு வந்துடுறேன்.
என்ன செய்யறதா? அவன் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஜீப்பே ஓட்டுவேன். ஒரேடியா இத்தனை பணத்தை எடுத்துட்டு போய் மருதமலை இல்ல, அங்க ஒரு உண்டியல் இருக்கு, அதுல போட்டு வச்சிருக்கோம். சீக்கிரம். நான் மட்டும் தனியாவா? பயமா இருக்காது? ஐயோ, பயப்பட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன, உங்க காதல் இருக்காரே குடுமி, அவரோட உயிர் போயிடும். இப்பவே பாரு அத்தா, நான் வர வரைக்கும் உயிரை கையில பிடிச்சுக்கங்க, பாத்துக்கலாம். காசி கவுண்டர, காசி கவுண்டர. ஒண்ணு இல்ல. ஆமா, 2 இருக்கு. ஆமா, 2 இருக்கு. என்னத்துக்கு? ஒண்ணு இல்ல. சிங்கப்பூர்ல ஆறே கிடையாதுங்களா? ஆத்துல எப்படி குளிக்கிறாங்கிறத பார்த்து கத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, இந்த சிரிப்பு தான். உங்களை உடனே XMP சுருளி கவுண்டர் கூட்டி வர சொன்னார்.